ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காராமணி காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காராமணியை நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது சிறுபருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்துடலாம். நார் சத்து நிறைய இருக்குது இந்த காராமணி காயில், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காயை நல்லா சாப்பிட்லாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா தட்டி போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க காராமணி காயை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கலாம். எல்லாம் வதக்குங்க. இப்போது 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது காராமணி காய் நல்லா வதக்கும் போதே வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். நல்லா டேஸ்ட்டான காராமணி காய் பொரியல் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.